வணக்கம். முந்தைய பதிவில் நம்ம எப்படி ஜாவா சர்வ்லெட்டை வச்சு ஒரு சிம்பிள் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது, அந்த வெப்பேஜிலேருந்து வரக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றா பார்த்தோம். ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோம், அந்த வெப்பேஜிலேருந்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ணி அந்த சர்வ்லெட் வழியாக ஒரு ஏபிஐ காலை நம்ம வேறு ஒரு ஆப்புக்கோ ப்ரௌசருக்கோ பாஸ் பண்ண போகிறோம். இதை பொதுவாக வெப் சர்வீஸ் அல்லது ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ்லெட் தான் பேக் போன் ஆஃப் எனி ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இல்லை ஸ்ட்ரட்ஸ் இந்த மாதிரி அந்த ஜாவாவோட பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேக்கெண்டில் அந்த சர்வ்லெட் தான் கண்டெய்னராக ஒர்க் பண்ணும். அதனால் அந்த ஒரு ஃபீச்சரை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சர்வ்லெட் க்ரியேட் பண்ணலாம். இதை ரெஸ்ட் சர்வ்லெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். குயிக்காக நம்ம பழைய கோடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிடலாம். இங்கே முக்கியமாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது இந்த லைன் நம்பர் 11. இந்த லைன் நம்பர் 11 செட் கான்டென்ட் டைப்போட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை HTML பேஜுக்கு அனுப்பும் பொழுது இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு HTML டேக்கை நான் ப்ரௌசருக்கு அனுப்புகிறேன். அது HTML தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு பேர் அந்த ஹெடர், அந்த MIME டைப், மீடியா டைப் அப்படிம்பாங்க. அப்போ text/HTML அப்படின்னா என்ன மீனிங், இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் HTML-ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஜேசன் ஃபைலை ரெஸ்ட் சர்வீஸ் வழியாக நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். கிளைண்ட் வெப் ப்ரௌசராகவோ இல்லை இன்னொரு பைத்தன் ப்ரோக்ராமாவோ இருக்கலாம். அதுக்கு நம்ம application/json அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதோட மீனிங் என்ன, இனிமேல் நான் அனுப்பக்கூடிய எல்லா டேட்டாவும் ஜேசனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஜேசன் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஜாவா ப்ரோக்ராமுக்கு வரலாம். ஒரு சின்ன ஜேசன் ஃபைல் நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள், அதில் நேம், அதாவது ஜேசன் ஃபைல்னாலே கீ வேல்யூ பேரில் இருக்கும். அது காலி பிரேஸில் ஸ்டார்ட் ஆகும். லிஸ்ட் இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கீ வேல்யூ பேரும் கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், நேம் கோலன் தமிழ் கருவூலம், டைப் கோலன் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணணும்னா, இந்த மாதிரி செட் ஆஃப் கீ வேல்யூஸ் பேர் ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ்லேருந்து வருது. நீங்கள் ஜேடிபிசி இந்த மாதிரி கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிட்டன் வேல்யூ ஜேசனில் இருக்கும். அதை நம்ம கிளைண்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதை பேஸ்ட் பண்ணலாம். எக்லிப்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஜேசன்லையும் டபுள் குவாட் இருக்கிறதுனால அதை பேக்ஸ்லாஸ் போட்டு கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிக்கும். மற்றபடி நீங்கள் இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஜேசன் வேல்யூவோட ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் தான் இது. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட அந்த response.getWriter யூஸ் பண்ணி பிரிண்ட் வழியாக நம்ம இந்த ஜேசனை அனுப்பிச்சிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு ப்ரோக்ராம். இந்த இடத்துல நீங்கள் என்ன டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணி அதோட ஜேசன் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நான் டெமோவுக்காக அப்படியே எடுத்திருக்கேன். முக்கியமான ஒன்று இந்த லைன் நம்பர் 11 தான். இதில் நீங்கள் ஜேசன் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும், application/json. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். எரர் வருது, ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணணும், பட் URL மேப் பண்ணலை. மறுபடியும் நம்ம எக்லிப்ஸ் போயிடலாம். எக்லிப்ஸில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 விதமாக URL நீங்கள் மேப் பண்ணலாம். ஒன்று web.xml வழியாக நீங்கள் URL மேப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே @webservlet அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் கொடுத்து அது வழியாக நீங்கள் URL ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். URL நான் API/getinfo அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பொதுவாக வெப் பேஜாக காட்டக்கூடிய ப்ரௌசர் இப்போ ஒரு ஜேசனாக காட்டுது. அந்த ஜேசனோட அவுட்புட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ரௌசர் வழியாக ரொம்ப எளிமையாக எந்த ஒரு ரிக்வஸ்ட்டையும் நீங்கள் கால் பண்ணலாம். பட் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் வழியாக கன்சியூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன பைத்தன் ப்ரோக்ராம் விசுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரியேட் பண்ணுறேன். ரெஸ்ட் API.py அப்படின்னு வச்சுருவோம். பைத்தனில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட். இந்த லைப்ரரி வழியாக நீங்கள் எந்த ரெஸ்ட் API கால்ஸையும் கால் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு request.get. ஸோ இப்போ இந்த கெட் வழியாக நம்ம இந்த URL அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் இல்லைங்களா? சர்வர்லேருந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த வேரியபிள் ஓகே அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேனா 200 மெசேஜ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து வந்த அந்த ஜேசன் ஃபைலை பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு பேர்
response.text ரொம்ப சிம்பிள் கோடு தான். அதாவது யூஆர்எல்ல கால் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சுன்னா அது கொடுக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பைத்தன் போட்டு பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு ப்ரோக்ராம்லேயும் உங்களோட ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸை கால் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அதில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏபிஐ கால்ஸ் ஃபார்மேட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிம்பிளான ஒரு ஃப்ளோவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். வழியாக ஒரு சின்ன ஏபிஐ கால் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஜேசனை நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கோ, அதாவது பைத்தனுக்கோ அல்லது ஒரு ப்ரௌசர்லேயோ நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் சர்வ்லெட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஏபிஐ கால் வெப் சர்வீஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். வரும் பதிவில் எப்படி சர்வ்லெட்டை வச்சு ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி மூலியமாக ஒரு டேட்டாபேஸ் டேபிள் ஆக்சஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிறது, அந்த வேல்யூ கூட நம்ம வந்து ஜேசனை மாற்றி நம்ம ஏபிஐ கால்ஸாக நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.